சூரியன் சிவன், ஈஸ்வரன், பரமசிவன். எப்பா ஏட்டில் நம்ம உட்கார்ந்து எழுதணும், ஞாபகம் இருக்கா? இது எங்கே எழுதணும் தெரியுமா உனக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில் மயில் தோகை, பறவைகள் உள்ள தோகை ரெக்கையில் வச்சு எழுதுறோம், ஞாபகம் இருக்கா? எல்லா ஜென்மத்திலையும் சேட்டை பண்ணி வைப்பான். கடைசி ஜென்மத்தில் அரசியல்வாதி கொடியை தூக்கி பாழாக்கி வச்சுருப்பான். இதில் தக்க தண்டனை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி எழுதுனது உனக்கு யாவும் இருக்குல்ல? நீ தானப்பா எழுதுன. நான் கணக்கு வரிகளை எடுத்து கொடுத்து உன்னை சொன்னேன். சூரியன், சந்தோஷப்பா. அப்போ கூடிய சீக்கிரமாக அரசியல்வாதி நடு ரோட்டில் ஆணும் பெண்ணும் எரிப்பு வரும். இராணுவ வீரர்கள் தூக்குவான், செண்டா தூக்கி அப்படியே நடு ரோட்டில் உட்கார வச்சு எரிக்கிறது கணக்கு உள்ளே இருக்கு. அது ஏடு உள்ள கணக்கு கண்டிப்பாக வரும். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ் நாடு உட்கார வச்சு அரசியல்வாதியை எரிக்கக்கூடிய டைம். அரசியல்வாதியினால் எல்லா பாடலையும் எத்தனை மாநில பேர் இறந்துருக்கான், ஆணும் பெண்ணும். பறவைகள், விலங்குகள் எத்தனையோ புழுப்பூச்சி வரைக்கும் அழிச்சிருக்கான். எல்லாம் இப்பயும் அழிச்சு வாரான். அதை உற்பத்தி ஆக்க வேண்டியது, அதை திங்க வேண்டியது. அதை உற்பத்தி ஆக்க வேண்டியது ரோட்டுக்காட்டில் உட்காந்து சாப்பிடுதான். அப்போ தக்க தண்டனை கொடுக்கக்கூடியது நடு ரோட்டை உட்கார வச்சு எரிப்பா ஈஸ்வரன், பரமசிவன், பரமேஸ்வரன். அது தாண்டா சர்ச்சா நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ட்டான், ஏன்ட்ட சொல்லிட்டான். கணக்கு உட்கார் சத்தியம்.